இந்த உலகத்திலே தூகுகின்ற விடுமூச்சு சுழி மாறி போனா போச்சுறாங்க. இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டானோ. முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கல்ல நெஞ்சமே நீ அஞ்சாதே. வெண்களை உடைந்து விட்டால் வேணும் என்று பேணுவர், மண்களை உடைந்து விட்டால் மடியில் வைத்து பேணுவர், இந்த நன்களை உடைந்து விட்டால் நார் வெண்டு போடுவர். ஒரு வெண்கல பொருள் வெண்கல பித்தளை இருக்கே லேசுவாசம் கொஞ்சம் நெளிஞ்சிச்சுன்னா யாரும் அதை தூக்கி வீணாக்குறது கிடையாது. மறுபடியும் அந்த பொருளை நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லி இது வேணு விளைவு கொஞ்சம் பாதுகாப்பா வச்சிருப்போம். மண்கலம் என்பது மண்பானை. இந்த மண்பானையில் வந்து லேசா கீரல் வந்துச்சு வைக்கலேன், தண்ணி வச்சிருக்க முடியாது, ஊத்து வச்ச மாதிரி ஒழுகிக்கிட்டே இருக்கும். ஆக வச்ச தண்ணியில வீணா போகுதுன்னு சொல்லி அந்த மண்பானை யாரும் அதையும் தூக்கி எறிஞ்சிட முடியாது. ஏன்னா அதுவும் ஒரு நேரத்துக்கு பயன்படும் சொல்லி மேல அந்த பானைகளின் மேல வாப்பாட்டை தட்டி விட்டு கோழிக்கு அடகாக்க கொண்டு வச்சிருவேன் நம்மால், அதுவும் பயன்படும். ஆனா அந்த நன்கலம் என்பது இந்த உடம்பை விட்டு உயிர் போச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்மால் என்ன சொல்லுங்க, 3 வருஷம் தோல் எங்க அப்பா பிரசரண்டா இருந்தாரு, நான் தூக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அங்க இருக்கிறவங்க கிட்ட கிட்ட வரையா, ஏன் ராமசாமி என்ன ஒரு மாதிரிய வாட அடிக்குதுல்ல, அப்புறம் எங்களுக்கு புக்கத்தை வந்துட்டு ஏன் குருசாமி சாமி என்ன ஒரு மாதிரிய போனா நாத்து அடிக்குது, எப்படா தூக்குவீங்கன்றேன். செத்த பண்ணால எல்லாருக்கும் ஒரே பேர் குணம் தான். அந்த மனிதனுடைய ஆட்டம் எல்லாம் ஒரு நாளைக்கு இல்லதான். அதே காயமே இது பையடா, வெறும் காற்றடைத்த பையடா, தூங்கையிலே விடுகின்ற போச்சு சொல்லி மாறி போனா போச்சுன்ற மாதிரி இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் ஆட்டம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். மனிதன் நினைப்பதெல்லாம் நடக்குமா? அப்படி வந்து மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு